ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வெறுத்து ஒதுக்குற பாவக்காய் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. இந்த பாவக்காய் பெரட்டலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் பாவக்காய் பெரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாவக்காய் பெரட்டல் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு பாவக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு காம்பு பகுதியை நீக்கிட்டு நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி நல்லா வெட்டி வச்சுருக்கேன். இதில் இருக்க விதை பகுதிகளும் நீக்கி வச்சுக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறனால உங்களுக்கு கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. இதில் 3/4 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எல்லா பாவக்காயிலையும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே 10 to 15 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா சூடானோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பாவக்காவை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகாமல் லேசாக ஒரு 50% நல்லா வெந்தால் சரியாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா பெரட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிச்சுக்கோங்க. அதிகமாக பொரியக்கூடாது. அந்த மாதிரி பொரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது 50% நல்லா பாவக்காய் நல்லா எண்ணெயில் பொரியும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் நம்ம பொரிச்சுக்கலாம். மொதல் பேட்ச் பாவக்காவை பொரிச்சு எடுத்தாச்சு. இது 2வது பேட்ச் பாவக்காய். இதையும் பொரிச்சு எடுத்துட்டு மீதி உள்ள எல்லா பாவக்காவையும் இதே மாதிரி பொரிச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பாவக்காவையும் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம பாவக்காய் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் பாவக்காய் பொரிச்ச எண்ணெயவே சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரம் மசாலா தூள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதில் 10 to 15 வெள்ளை பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெள்ளை பூண்டு நல்லா வதங்கினோன்னு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வெள்ளை பூண்டு நல்லா வதங்குறதுக்காக முதல்ல 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு பெரட்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பை சேர்த்த பிறகு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறமும் மாறணும். அதே நேரத்தில் வெள்ளை பூண்டு அதோட பச்சை மணம் போகிறோம். அந்த அளவுக்கு நல்லா பெரட்டின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காரமுள்ள மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் அதே நேரத்தில் தக்காளியோட சார்லேயே இந்த மசாலா பொருட்களை நல்லா வதங்கி வரட்டும். பெரட்டலுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பெரட்டல் செய்கிறனால கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். 1/4 கப்லேருந்து 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணியும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இது அப்படியே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்ல மசாலாலாம் நல்லா கொதித்து நல்லா பிறண்டு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க பாவக்காவை இப்போ சேர்த்துக்கலாம். பாவக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாவக்காயில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாவக்காவை சேர்த்த பிறகு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பாவக்காயிலையும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பொதுவாகவே நம்ம பாவக்காயில் குழம்பு கிரேவி செய்யும் போது மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அதே நேரத்தில் புளியும் சேர்ப்போம். இது 2த்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெல்லம் சேர்ப்போம். இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் பாவக்காயில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு பொரித்து நீங்கள் கிரேவியோ குழம்போ செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறனால உங்களுக்கு பாவக்காவோட கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட தெரியாது. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க.
2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வெந்த பிறகு மறுபடியும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பாவக்காய் பிரட்டல் ரொம்ப பிரமாதமாக ரெடி பண்ணிட்டோம். இது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதை நல்லா சுட சுட சாதத்தில் நல்லா பிசைஞ்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்களே சாப்பிட போது பெரியவங்க சாப்பிடாம இருப்பாங்களா, அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பாவக்காய் பிரட்டல் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த பாவக்காய் பிரட்டலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரட்டல் ரெசிபீஸ் அதே மாதிரி பாவக்காய் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பாவக்காய் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.